கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 45:5 ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு வெளிப்படுத்தும் போது, அந்த நேரம் வரும்போது தன்னுடைய அழுகை அடக்க முடியாமல் சுற்றி இருந்தவர்களை வெளியே செல்லும்படி அனுப்பிவிட்டு தன்னை சகோதரருக்கு வெளிப்படுத்தினான். அவனுடைய சகோதரர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். ஏனென்றால் அவன் செத்து போனான் என்று நினைத்தார்கள். ஆனால் அதே சமயம் யோசேப்பு தங்களை பழிவாங்குவானோ என்ற பயமும் உண்டானது. ஆனால் யோசேப்பு அவன் சகோதரர்களிடம் அன்பாய் பேசி அவர்களை தைரியப்படுத்தினான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் தேவனால் திட்டமிடப்பட்டது. தாமதமும் ஏமாற்றமும் நிலையானது அல்ல. அவருடைய பரிபூர்ண சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடக்கும்போது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுகத்திற்காக, ஜீவனுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையை குறித்து முறுமுறுக்காதிருங்கள். உங்களை தோற்கடிக்க வேண்டும் என்று செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே திரும்பி வரும். எல்லா தீமைகளும் உங்களுக்கு நன்மையாக மாறிவிடும். பிரியமானவர்களே, தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு உங்களை முற்றிலும் ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் தேவனால் நடத்தப்படுகிறீர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளட்டும். இன்றைக்கு நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். ஏன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணினது உங்கள் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கிடைக்க பண்ணுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும். தாழ்மையாய் ஆண்டவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணித்து, உங்களுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்வீங்களா? தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்காகவே என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா. யோசேப்பின் வாழ்க்கையில் எப்படி உம்முடைய திட்டம் ஒரு யூனிக்காக இருந்ததோ, அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய திட்டமும் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே எங்களை ஆளுகை செய்வீராக. உம்முடைய கரத்தில் எங்கள் முழு குடும்பங்களையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.